ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நான் வைக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்காத குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை சுண்டைக்காய் குழம்புங்க. ஆமாங்க, நீ கடலூர் போயிருந்தப்போ நாட்டு காய்கறி விற்கிற இடத்துல நல்லா பச்சை சுண்டைக்காய் விற்றாங்கங்க. நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன். முருங்கைக்காய் நம்ம மாடியிலேயே தொங்குதுங்க, எடுத்துக்கோன்னு. அதனால் நாட்டு காய்கறியாக பார்த்து கொஞ்சம் வாங்குவேன். அதில் இந்த பச்சை சுண்டைக்காய் ரொம்ப நாள் கழித்து கிடச்சிது. காஞ்சி சுண்டைக்காய் தானே கல்யாண வீட்டிலலாம் ஊற்றுவாங்க. இந்த பச்சை சுண்டைக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க, செஞ்சதில்லை. அதனால் நம்ம சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே, அதுதாங்க வச்சிட்ருக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சிட்டு, இதுக்கு மெயினாக சின்ன வெங்காயம் தான் போடணும், இல்லைனா வேறு எதுவும் போடக்கூடாது. கூடவே அதையும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ரா போடணும்னு சொன்னாங்கங்க. தக்காளி கொஞ்சம் நிறைய தான் போடணுமா. நம்ம நார்மலாக காரக்குழம்புக்கெல்லாம் சும்மா 2 தக்காளி தான் போடுவோம். ஆனால் இதுக்கு ஒரு 4 தக்காளி கிட்ட போடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுன்னு சொன்னாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போடும்போது வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலைங்க, சாரி மன்னிச்சிடுங்க. மிளகாத்தூளும் போட்டுட்டு அதுக்கப்புறமா அது 2 கொதிக்கணும். சுண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்லா கொதித்து மிளகா வாசனை போனதுக்கப்புறம் புளி தண்ணியை கரைச்சி வச்சு ஊற்றிக்கோங்க. ரொம்ப புளி தண்ணி ஊற்றிடாதீங்க. இது நம்ம நார்மல் காரக்குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் புளி தண்ணி மீடியமாக கரைச்சி ஊற்றுங்க. கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்த பிறகு இதை பாருங்கள், சைடெல்லாம் நல்லா சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க, சிறுவை வச்சு. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் சமைச்சு சாப்பிட்டோம், பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா, சாதம், சுட சாதம், இந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பு, உடச்சக்கடலை தேங்காய் துவையல், சிப்ஸுங்க. இதுதான் நம்ம வீட்டு சாப்பாடு. பாய். சின்ன குறிப்பு, பசங்களுக்கு நான் இது சாப்பாட்டில் வச்சு பிசைஞ்சு ஊட்டி விட்டுட்டேங்க. நீங்கள் உங்கள் பசங்களுக்கு அந்த மாதிரி தெரியாமல் கொடுத்துருங்க. வயிற்றில் இருக்கிற பூச்சி, புழு எல்லாமே செத்து போயிடும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாதத்தில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள்.